ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். சூப்பரான ஒரு முட்டை தொக்கு தான் பார்க்க போகிறோம். செம்மையாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ ஈஸியாகவும் டக்குன்னு செய்யலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன பொருட்கள் வேணும்னு பார்த்துடலாம். 3 எக்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். மல்லிக்கீரை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை பெரிய தக்காளியாக 1 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதான் தேவையான பொருட்கள். எக்கை இந்த மாதிரி வெள்ளை தனியாக மஞ்சக்கரு தனியாக பிரித்து எடுத்து வச்சுக்கலாம். கடாய் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். ரெண்டும் லைட்டாக ஸ்லோ ஃப்ளேம்லேயே அந்த பொரிஞ்சி பச்சை வாசனை போனதும் வெள்ளைக்கரு தனியாக எடுத்து வச்சுருக்கோம்ல, ஃபஸ்ட்டு அதை 1 நிமிஷம் போல் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வறுத்து எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சாச்சு. ரொம்ப வேகவும் இல்லை, அதே மாதிரி வேகாமையும் இல்லை, கரெக்டாக இருக்குது. 1 நிமிஷம் வறுத்தா போதும். அதே எண்ணெயிலேயே இப்போ நம்ம எல்லாம் வதக்கிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஃபஸ்ட்டு சேர்த்துக்குவோம், வதக்கிக்கலாம். அதுலேயே பச்சை மிளகா கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி விட்டுட்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறதையும் சேர்த்து நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம். நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு தக்காளியும் வெங்காயம் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம். நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போது மசாலா சேர்த்துக்கலாம். என்னென்ன மசாலான்னு பார்த்துடலாம். மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 3/4 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன். உப்பு நீங்கள் எந்த அளவுக்கு சாப்பிடுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. எந்த மசாலாவுமே நீங்கள் எப்போது எப்படி சாப்பிடுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்துருக்கிற மசாலா எல்லாம் பச்சை வாசனை போனதும் வறுத்து வச்சுருக்கிற வெள்ளைக்கருவையும் மஞ்சக்கருவையும் சேர்த்து மசாலாவோட நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம். 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் ஸ்லோ ஃப்ளேம்லேயே எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. நல்ல எண்ணெய் பிரிஞ்சு செம்மையாக வந்திருக்கு. இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லிக்கீரையை மேலோரமாக அழகாக தூவிட்டு ஒரு தடவை நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம்.
அட்டகாசமான முட்டை தொக்கு செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோ ஈஸியாகவும் சிம்பிளாக செய்யக்கூடிய ரெசிபி. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவ்வளோ அட்டகாசமாக இருக்க சாதத்துக்கு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ செம்மையாக இருந்துச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வீடியோ பார்த்ததற்கு நன்றி.